நாங்கள் இப்போ நம்ம ட்ரிப்போட டே 5ல இருக்கோம். இப்போ நம்ம எந்த இருக்கோம் காயத்ரி? சிக்மகளூர். நான் மார்னிங் ஷிண்டேரியிலேருந்து கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பி இப்போ சிக்மகளூர் வந்து இருக்கோம். இங்கே வந்து மணி இப்போ 12 மணி ஆகுது. வெயில் லைட்டாக இருக்குங்க, ஒன்றே தெரியுது. ஸோ இங்கேருந்து நான் வந்து ஃபஸ்ட்டு முள்ளேந்திரி பீட் போதும், அப்புறம் வேற போதும் காயத்ரி. பாபா சம்திங் புத்தன ரீதி போதும், 2 ஃபால்ஸ் போனோம். அப்புறம் எஸ் ஜாதி ஃபால்ஸ் அண்ட் வேற ஏதோ ஃபால்ஸ் இருக்கு. அண்ட் கோடந்தராம டெம்பிள் இருக்கு, அது நாளைக்கு மேபி போனால் நினைக்கிறேன். அண்ட் ஸோ இதுதான் இந்த டே 5 ட்ரிப். இந்த ட்ரிப்பே எண்டுட்டு வரப்போகுது இன்னியோட. ஸோ மார்னிங் நான் வந்து ஷிண்டேரியில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஃபுல்லாக வந்து மழை பட்டுதியா. சரி அங்கே வந்து வீட்டில் ஸ்டார்ட் பண்ணோம்னா சிக்மகளூர் கால் எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் நான் வந்து எப்பயும் போல் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது. தோசை அண்டு சாம்பார் சட்னி, இட்லி. எல்லா இடத்துலையும் தோசை இட்லி பை டிஃபால்ட் வந்துடும். உப்புமா இருந்தது அண்ட் டொமேட்டோ ரைஸ் இருந்தது. இந்த டிஃப்ரெண்ட்டாக வடை போட்டுருந்தான். ஸோ எல்லாமே சேம் தான், எல்லா இடத்துலையும் வெட்டுற மாதிரி தான். சாப்பிட்டு கிளம்பினோம். நாங்கள் வந்து 9:08 கிளம்பினோம். ஒரு 2.5 hours ட்ராவல் ஆச்சு. 11:45 ரீச் ஆனால் இப்போ மணி 12 மணி எக்ஸாக்டாக. ஸோ அடுத்தது முள்ளேந்திரி போனோம். ஸோ நீங்கள் என்னோட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுற, நான் என்ஜாய் பண்ணுற மாதிரி இன்னும் டிஜிட்டலாக என்னோட என்ஜாய் பண்ணுறேன். ஸோ வெல்கம் டு சேனல் தி ஸ்டோரி ஆஃப் டூ நோமேட்ஸ். திஸ் இஸ் மீ ரோஷன் அண்ட் காயத்ரி ஹியர் அண்ட் கிருத்திக். இப்போ நாங்கள் வந்து முள்ளேந்திரி பீக் வந்திருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கேயும் நடந்து போயிட்டே இருக்காங்க. குழந்தைய வச்ச முடியுமா அந்த எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் போனாங்க. பட் சீனிட்டாக பின்னாடி வேற லெவலில் இருக்கு. நல்லா பச்சை பசன்னு இருக்கு. குழந்தைய வச்சு போகதான் கொஞ்சம் பயமாக இருக்கு. பட் சில்லுன்னு இருக்குல்ல கிளைமேட்டு, செம்ம சில்லுன்னு இருக்கு. ஸோ குழந்தைய வச்சு எவ்வளோ போக முடியுதோ போகலாம். ஆக்சுவலி இங்கே வந்து செப்ரேட் இதெல்லாம் வந்தானோம் நம்ம ஜீப்பு இருக்குது. இல்லைனா 2-3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். வாக் பண்ணி வரணும். நான் ஜீப்பில் தான் வேணும். எல்லாம் ஜீப் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ ஹெட் வந்து 20 to 25 rupees வரும் ஒருத்தருக்கு. ஸோ அப்படியே போக வேண்டியதான். அண்ட் இங்கே ஷாப்ஸ்லாம் உண்டு, வாங்கிட்டா சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஜென்ரலாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் இருக்கிற மாதிரியே தான் எல்லாமே இருக்குங்க. ஃபுட் அண்ட் வாட்டர் பாட்டில் ஸ்ட்ரிக்ட்லி போய்விட்டு பியாண்ட் திஸ் பாயிண்ட். இங்கே தான் ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து மேலே போகிறது தான் கஷ்டம் போல். குழந்தைய வச்சு போட்டு ரொம்ப கஷ்டம்னு ஃபீல் ஆகுது. பாப்பா எவ்வளோ முடியுதோ ட்ரை பண்ணலாம். பாதி தூரம் நடந்து வந்தோம். இதுக்கே முடியலங்க. பாவம் அவர் குழந்தைய வச்சுட்டு வேறு நடக்கிறாரு. இதுவுமே கஷ்டம்தான். அண்ட் இட்ஸ் பிட் ரிஸ்கி ஆல்சோ வி ஃபீல். திரும்பி இறங்குறதும் அதுக்கு நல்ல கஷ்டம் இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து பிளானிங் டு கெட் டவுன். ஸோ அதனால தான் போதும்னு நினச்சிட்டோம். இவனை வச்சுட்டெல்லாம் சாகசம் பண்ண முடியாதுன்னு. ஓகே, இதுக்கு அடுத்தது எங்கே போகிறோன்னு பார்ப்போம். ஆனால் இது நல்லா இருக்கு. வியூ செமையாக இருக்குங்க. எல்லாமே சூப்பராக இருக்கு. வியூ அப்படியே ஹெவன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. எஸ், ஹாய் சின்ன. 1 hour later. Hey guys, so இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா இந்த ஹொன்னம்மா தேவி ஃபால்ஸில் இருக்கோம். ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ். இது உங்கள் சவுண்டை கேட்டும் போல். இது இப்போ நம்ம முள்ளேந்திரி முடிச்சிட்டோம். அந்த வேலை இதை வந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்து இருக்கோம். குழந்தைலாம் இருக்கு, குதிரைலாம் இருக்குங்க. ஸோ சரிடா இருக்க வாங்க போய் பார்க்கலாம். காயத்ரி எல்லாம் ரெடியாக இருக்கோம். போய் பார்த்து நான் என்ஜாய் பண்ண வேண்டியதான். இப்போ
காயத்ரி எப்படி இருந்தது அங்க? சூப்பரா இருந்தது. செம்ம சில்லு. சீரியஸ்லி கால் மரத்து போகுது. வேதி லெவல்ல இருந்தது அங்க. செம்மையா இருந்துச்சு. பார்க்கவும் சீனிக்கா இருக்கு. ஆமா. கால் செம்மையா வருது. ஒரு செகண்ட் வெச்சோடியா முடியல உடம்புல சீரியஸ்லி. ஆனா தண்ணியில விளையாட நல்லா இருந்துச்சு. நல்லா டாம் வாட்டரா சூப்பர் சில்லுன்னு இருந்தது. பையன் விடலை அது, ஏன்னா செம்ம சில்லு அதெல்லாம் வேண்டான்னு போனோம். நல்ல இது வந்து ஒரு ரோடில் தான் இருக்கு. ஒரு பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்கு. அது கோயில் பேர் என்னடா பார்த்தோம், ஹன்னமாதேவி. இது அதாவது வாட்டர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா இங்கே வந்து வேண்டிக்கிட்டானா அந்த இஷ்யூ எல்லாமே போயிடும்னு சொல்லிட்டு அந்த போட்டுடுறாங்க. ஆனால் நல்லா அமைதியான வாட்டர் சவுண்டு, நல்லா அந்த ஏசமா சவுண்டு சூப்பராக தான் விட்டுறது. ஆனால் அந்த சத்தத்தை தான் பையன் ஏஞ்சி விட்டான். தூங்கிட்டு இருந்தான். இங்கே வந்தோடனே அவனும் ஏஞ்சாச்சு அவன். பட் சீரியஸ்லி செம்மையாக இருந்தது. போய் விளையாடலாம். நான் மேலே மட்டும் தான் போனோம். கீழெல்லாம் நிறைய இடம் விட்டு விளையாடுறதுட்டு. தண்ணியில் விளையாடணும்னா விளையாடிக்கலாம். நிறைய பேர் வண்டி நிப்பாட்டிட்டு தண்ணியில் விளையாடிட்டு அப்படி போவாங்க. என்னென்னா குழந்தை விட்டுருங்க அண்ணன்ற. ஸோ அதை மட்டும் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துட்டோம். சரி நம்ம அடுத்த இடத்துக்கு போனோம். அடுத்து பாபா பூத்தன வீதியா ஜாதி ஃபால்ஸ். பட் இந்த 2 இடம் தான் இன்னும் பாக்கி இருக்கு. இன்னைக்கு மணி இப்போ 3 மணி 6 மணிக்கு முடிச்சானோ. எஸ். அடுத்து பாபா பூதனகிட்ட வந்து விட்டோம். ஆக்சுவலி அது வந்து கீழே விட்டு ஏதோ ஜீப்லாம் பிடிச்சி மேலே வர மாதிரி மேலே வந்து எல்லாத்துக்கும் காசு வாங்கினோம். ஒருத்தருக்கும் 300 ரூபா நான் பே பண்ணோம். 330 ரூபான்னு. ஸோ இப்போ வந்து ஏதோ வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு விட்டோம். நல்லா இருக்குங்க இந்த பாட்டை. தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. தெரியுதான்னு தெரியல காட்டுறேன். செம்மையாக வியூ பாயிண்ட். இப்போ அந்த பின்னாடி வந்து இந்த இது என்ட்ரு வியூவில் போய் பார்த்து ஒரு 5 ரூபா, ஒருத்தர் 5 ரூபான்னு, இது 10 ரூபா. நம்ம வந்து ஒரு பட்ஜெட் போட்டால் அந்த பட்ஜெட்டில் இப்போ மிஸ்சலனஸ்ன்னு சொல்லிட்டு அதுவே பாதி பட்ஜெட் ரேட்டில் வந்துடுது எல்லா ட்ரிப் பிளான்லையும். என்னடா ஆயிடுச்சு அது வீட்டில் ஒஸ்ட் காஷ்மீர். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. காஷ்மீரில் அடித்தான் போட்டுள்ள பதப்படுத்தி டிப்ஸ் வாங்கினான் ரெண்டெல்லாம். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்தா செம்மையாக இருக்குது. இல்லை பச்சை பசன்னு. ஐயோ சீரியஸ்லி சூப்பர். இன்னும் போனோம். அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று தண்ணி விழுந்துன்ட்டு போனோம். பட் போகலாம் ஒன்றுண்ணா கொஞ்சம் ரசிச்சுட்டு. இதுதானே அந்த கிட்ட வாட்டர் ஃபால்ஸ். இது மோனிக் தாரா வாட்டர் ஃபால்ஸ். சூப்பராக இருக்குது. நம்மலாம் கீழே போனால் கண்டிப்பாக நனைஞ்சிருவோம். கீழே வந்து போயிட்டு இருக்கு வாட்டர் ஃபால்ஸோட இந்த வியூவும் சூப்பராக இருக்குது. எவ்வளோ அடுத்தது போகலாம். இது கீழே போக முடியாது நினைக்கிறேன். திரும்பி மேலே தான் போயாகணும். அங்கே போகலாம். எப்படியோப்பா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதான் குழந்தைய வச்சு போகுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொடுத்துக்கலாம் ஃப்யூச்சரில் பார்த்தா டேய் கேட்டடா வந்துட்டு. ஆனால் மேலே வந்து அந்த வியூ செம்மையாக விட்டு ஆனால் தான் கோயில் விட்டுண்டு தான் தெரியல உங்களுக்கு. அந்த இடத்துல தான் கோயில் தெரியுது. ஆனால் நடந்து போக வாய்ப்பே இல்லை. இந்த ஜஸ்ட் இன்னும் வந்து போய் நின்று பார்க்குற மாதிரி தான். அது நல்லா சில்லுன்னு இருக்குது. செம்ம சில்லுனா சரியான சில்லு. டிசம்பர் சீசன் வேறையா சூப்பராகவும் இருக்கு. நம்மளும் அப்படியே போய் பார்ப்போம். நம்ம Oh my god, செம்மையாக இருக்கு பாட்டு. சீரியஸ்லி அதான் சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கோயில் தெரியுது. ஜூம் பண்ணுறேன். தெரியுது பார்த்தீங்கன்னா கோயில் விட்டுறேன். பார்த்து தான் ஒன்றும் சரி கிடையாது. ஸோ அப்படியே வெதி லெவலில் இருக்கு. இந்த மவுண்டன் இப்படி பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக பார்த்து ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்காக ஒரு டீ குடிச்சு பஜ்ஜி சாப்பிட்டு 3வது பிளேஸ்க்கு வந்து இருக்கோம். ஆல்ரெடி ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம். அங்கே மலை மாதிரி. 2வது வந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி சின்னதாக வாட்டர் ஃபால்ஸு. இது 3வது வியூ பாயிண்ட்.
இது நான் வந்து டைம் அதனால அவனே வந்து 10 நிமிஷம் வந்து மேலே எடுத்துட்டான்னு சொல்லிவிட்டான். சில் 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 சில்னு இருக்கு. ஏன்னா எல்லா இடமும் குப்பையும் இருக்கு. ஃபேமிலியாக வந்து அங்கே வந்து அவுட்டிங் இல்லாமல் எல்லாம் பண்ணிடுறாங்க. செம்ம சில்னு நடந்துலாம் போகணும். ஆனால் இது நம்ம இருக்கிற டைம் என்ன போக முடியுமான்னு தெரில. குழந்தைய வச்சு முடியவும் முடியாது. 2 hours later. ஐஸ் ஸோ இப்போ நான் அடுத்த லாஸ்ட் லொக்கேஷன் ஆஃப் த டே ஜாதி வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். இங்கேயும் ஜீப்பு தான். 400 rupees per ஹெட்னு சொல்லிட்டு 2 பேர் 800 rupees கூட்டிங் போதாண்ட ஜீப்பில் வந்து தான் போயானோமா. பார்ப்போம். செம்ம சில்லுன்னு கிளைமேட்டு. ஸ்வெட்டர் போட்டு நினச்சோம் மறந்தே போயிட்டோம் போடுறதுக்கு. டிவிஎஸ்டி அப்பா என்ன டிரைவிங் டே. ஆஃப் ரோடு இதான் ஃபஸ்ட் டைமாக ட்ராவல் பண்ணுறோம். முடியல சீரியஸ்லி 2 பேராலையும் முடியல. என்ன ரோடு அப்பா. ஜீப்பில் போனோம்மா நீங்கள் அடுத்த ரூட்டிங் போதாது. சவுண்ட் கேட்டுறது போல் அவங்கள்ட்ட கேட்டோம். அது வாட்டர் ஃபால்ஸில் தண்ணியோட சத்தம் கேட்டோம் அவங்கள்ட்ட. அப்படியே போயிட்டு அது போதாது பின்னாடியே போய் பார்க்க வேண்டியதான். அப்படியே போகலாம். காய்ஸ் இதுதான் ஜாதி வாட்டர் ஃபால்ஸ். சூப்பராக இருக்குது. சரிதா நல்லா சில்லுன்னு அந்த தண்ணியோட சாரல் சூப்பராக படுதுங்க. அப்படியே அடர்ந்த டாடு, அப்படியே ஃபுல் டாடு. இது ஏதோ இது மாதிரி வச்சுருக்காங்க. கைஸ் ஜாதி வாட்டர் ஃபால்ஸ் பெரிய லெவல் சூப்பராக இருந்தது. செம்ம சீனிக்காக இருக்குது பார்க்க. ஃபுல் டாடு, அடர்ந்த டாடு. இது இங்கேருந்து நடந்து போனேன். ரைடு தான் இந்த ரைடு தான் செம்ம பயமாக இருந்தது. பட் மற்றபடி சூப்பர். ஆனால் இதுக்கு எப்படி இருக்கு? பயமாக இருக்கு. அவன் இந்த தண்ணியை விட்டுட்டு போயிட்டானா இன்னும் அது காடு வேறையா, அதை இன்னும் பயமாக இருக்குன்ட்டு தான். இன்னும் 5:30 மணி குளிருது. இங்கேயும் நான் சொட்டதை விட்டோம், மறந்துட்டோம். குளிருது. 2 பேரும் மறந்து விட்டுறோம் அந்த வாட்டியும். ஆக்சுவலி இந்த வந்து இவன்ட வேணும்னே தான் அது மாதிரி பண்ணுறான்னு நினைக்கிறேன். அதாவது ஜீப்பு மட்டும் போகிற மாதிரி இந்த ரோட மாதிரி வச்சு. ஸோ அதுன்னு செப்பரேட்டாக ஒவ்வொரு தட்டியும் வந்து அட்லீஸ்ட் 300-400 வாங்குவாங்க. வாங்கிட்டு அப்படியே போ. இந்த ஏதோ ஜீப் வெயிட் பண்ணுது, கிளம்ப வேண்டியதான். அப்பா சீரியஸ்லி ப்ரோ முடியல. ஜீப் ரைடு தான். ஓகே அடுத்து ரூமில் தான் நினைக்கிறேன். இதோட முடிஞ்ச காயத்ரி. எஸ் ஸோ இதோட இந்த நாள் முடியுது. The next day. Hey guys. Hi guys. Day 2. Day 2. Yes. நேத்திக்கு நம்ம ஆமாம் எஸ் அண்ட் லாஸ்ட் டே ஆஃப் ட்ரிப். ஸோ நேத்திக்கு நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பிளேஸஸும் ட்ராவல் பண்ணியாச்சு. இன்னைக்கு 2 பிளேஸ் தான் பாக்கி. இதெல்லாம் கோடந்தராம டெம்பிள் அண்ட் ஹிரேகோலே லேக். அந்த மாதிரி 2 இது இருக்கு. இது முடிச்சோடனே நம்ம ஷிமோட்டா போயிட்டோம். விஸ்டாடோம் ட்ரெயின். எஸ் பேக் டு பெங்களூர். யப் ட்ரிப் முடிஞ்சது. அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஜனவரி 1ஆம் தேதி இன்னைக்கு. ஸோ இப்போ நான் எல்லாம் ரெடி. நான் 3 பேருமே ரெடி ஆகிட்டோம். போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இன்னும் அடுத்த 15 minutes கிளம்ப வேண்டிதான். இங்கேருந்து 1 hour வந்து கோயில் போயிட்டு திரும்ப 1 hour பேக் வரணும். தெரில ஃபஸ்ட் எப்படின்னு கோயிலில் லேட்டான்னு தெரில. பிளான் பண்ணிட்டு டிரைவர் எப்படி சொல்கிறாரு எத்தனை பிளான் பண்ணி கிளம்ப வேண்டியதான். ஸோ இப்போ நான் என்ன விட்டோன்னா ஸ்ரீ கோடந்தராமர் கோயில். இது வந்து ரொம்ப பழங்காலத்து கோயில். இது லைக் ஆல்மோஸ்ட் ஹிஸ்ட்ரி படி, டேட்டட் ஹிஸ்ட்ரி படி இது வந்து ஆல்மோஸ்ட் 800 years to 1000 years ஓல்டு.
இது ஆர்கிடெக்சர்னு பார்த்தீங்கன்னா லைக் சோலா ஆர்கிடெக்சர், ஹோசலா ஆர்கிடெக்சர், அப்புறம் டிராவிடிங் ஆர்கிடெக்சர் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது. இந்த கோயிலோட மெயின் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ராமதும் பரசுராமரும் வந்து மீட் பண்ணி ஃபைட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஃபோட்டோ ட்ரோயிங்க முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபோட்டோமாக வந்து ஸ்டாச்சு மாதிரி ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேர் ஃபைட் பண்ணி அவனை வந்து இது பண்ணிடுறாங்க. ஸோ ஃபைட் பண்ணும்போது பரசுராமன் எடுத்துட்டாரு நீங்கள் யாருன்னு. இப்போ நான் தான் ராம விஷ்ணுவோட அவதார், ப்ளஸ் எப்படி மேரேஜ் ஆச்சு எல்லாம் காமிச்சிட்டப்போ அவர் தெரிய வருது இவர் விஷ்ணுவோட அவதார்னு. ஸோ இங்கே வந்து அதுவும் 9 சித்தர்கள் வந்து இந்த இடத்துல நல்லா தியானம் பண்ண இதுவும் உண்டு. நல்லா அமைதியான கோயில், சூப்பராக இருந்துச்சு கோயில். செம்மையாக சிக்மங்களூர்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 kilometers தான், ரொம்ப கிட்ட தான். அது முன்னாடி பார்த்தாலே அந்த ரோப்பு தான் தெரியுது, டிராவிடியன் ஸ்டைலில் இருக்குது ரோப்பு தான். உள்ளே வந்து அந்த ஹோசலா ஸ்டைல்லையும் கோயில் இருக்குது. அண்டு அந்த ராஜரோபதமும் உள்ள ரோபதனோட டிராவிடியன் ஸ்டைலில் தான் இருக்குது. கோயில் சூப்பர், நல்லா அமைதியாக. அதுவும் இந்த வந்து இந்த கோயில் ஆஞ்சநேயர் வந்து ஸ்ரீராமன் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நம்மளும் இந்த கோயில் போனால் அந்த பேப்பர் பேனெல்லாம் இருக்கும், நம்ம ஸ்ரீராமன் 108 வாட்டி எழுதலாம். இங்கே வந்து 108 வாட்டி எழுதினா நம்ம நினச்சது நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். ஸோ அதனால் ஆஞ்சநேயரே இப்படி வந்து இப்படி உட்காந்துன்ற மாதிரி ஒரு இது உண்டு. ஸோ சூப்பர் இந்த கோயில். அடுத்து இந்த கோயில் முடிச்சாச்சு. நம்ம அடுத்து வந்து நம்ம லேட்டு தான் போகணும். இதோட சிக்மங்களூர் ஒரு ட்ரிப்பு முடியுது. நம்ம அடுத்த அப்டேட்டில் பார்ப்போம். அப்போது நம்ம ஹை கைஸ், நாங்கள் இந்த ட்ரிப்போட லாஸ்ட் ஸ்பாட்டில் இருக்கோம். ஸோ ஒரே ஃபீலிங்ஸாக இருக்குது. ஹிலே கோலே லேக்குன்னு இது ஒரு ஆக்சுவலாக ஒரு லேக்கு சிக்மங்களூர்லேருந்து ஒரு 10 kilometers கிட்ட இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வியூ செம்மையாக இருக்குது. வெயில் கொளுத்துது, கண்ணை திறக்க முடியல. ஆனால் நாங்கள் ஸ்வெட்டர் போட்டுட்டு வந்திருக்கோம் வெயிலுக்கு. இங்கே ஒரு குட்டியான வாட்டர் ஃபால்ஸ் கூட இருக்குது. ஸோ அது ரொம்ப குட்டி தான் ஒரு வாட்டர் ஃபால்ஸ். அந்த ஓவர்ஃப்ளோ வாட்டர் மாதிரி இருக்கு, அவ்வளோதான். எக்ஸாக்ட்லி. ஒரு சைட்லேருந்து தண்ணி வருது, இன்னொரு சைட்லேருந்து தண்ணி வெளியில் போகிற மாதிரி நல்லா இருக்குது. ஒரு சீனிக்காக நல்லா இருக்குது அந்த மவுண்டெயின்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த ஸ்பாட் தான் எங்களோட லாஸ்ட் ஸ்பாட். அண்ட் இங்கே ஒரு குட்டியான ஒரு கோயில் கூட இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது. சரி, அந்த கோயிலையும் பார்த்துட்டு அப்படியே நடைய கட்ட வேண்டியதுதான். ஸோ இதுக்கு அடுத்தது நாங்கள் ட்ரெயின் புக் பண்ணியிருக்கிறது 3 மணிக்கு ட்ரெயின். எங்களுக்கு ஷிமோகாலேருந்து ட்ரெயின் இருக்குது பெங்களூருக்கு. ஸோ தட்ஸ் த இயர் எண்ட் ட்ரிப் ஃபார் அஸ். எப்படி இருந்தது ட்ரிப்? சூப்பராக இருந்துச்சு, செம்ம என்ஜாய்மெண்ட், ஹாப்பி. செம்ம என்ஜாய்மெண்ட். இந்த பையனோட தான் சேட்டை தாங்க முடியல, பட் மற்றபடி ஆல் குட் தான். ஓகே கைஸ், ஸோ இத்துடன் நீங்கள் வீலாகை முடிச்சுக்கிறோம். இந்த இயர் அண்ட் ட்ராவலோட வீலாக் முடியுது. அண்ட் எஸ், ஒரு ட்ரெயின் வீலாக் மட்டும் பாக்கி இருக்கும். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் see you soon. Bye. Bye bye.